கடந்த 5 எபிசோட்ல இந்த பிரபஞ்சம் எப்படி பிறந்தது, பிக் பேங்க் அப்புறம் முதல் அணுக்கள் எப்படி உருவானது, டார்க் ஏஜ்ல பிரபஞ்சம் எப்படி இருட்டுல மூழ்கி கிடந்தது, இறுதியாக முதல் நட்சத்திரம் எப்படி ஒளி கொடுக்க ஆரம்பிச்சது வரைக்கும் பார்த்தோம். ஆனா அந்த முதல் நட்சத்திரம் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல என்ன நடந்தது, இன்றைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். டார்க் ஏஜ் காலத்துல பிரபஞ்சம் முழுக்க ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் இருந்தது. ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரே ஒரு புரோட்டானும் அதை சுற்றி ஒரே ஒரு எலக்ட்ரானும் கொண்ட மிகச்சிறிய அணு. ஹீலியம் அப்படின்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் கொண்ட நியூக்ளியஸ், அதை சுற்றி 2 எலக்ட்ரான்கள் கொண்ட அணு. அந்த நேரத்துல பிரபஞ்சத்துல இதை தவிர பெரிய அணுக்கள் எதுவுமே இல்லை. கார்பன் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, இரும்பு இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற எந்த அணுவும் அப்போ இன்னும் பிறக்கவே இல்லை. அந்த இருட்டான பிரபஞ்சத்துல ஹைட்ரஜன் வாயுக்கள் மெதுவா ஒன்று சேர ஆரம்பிச்சது. ஈர்ப்பு விசை அந்த வாயுக்களை உள்ளே இழுத்துக்கிட்டே இருந்தது. அழுத்தம் அதிகமானது. வெப்பம் கோடிக்கணக்கான டிகிரியாக ஏறிச்சு. ஒரு கட்டத்துல ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோட ஒன்று மோத ஆரம்பிச்சது. அதுல 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேரும்போது, அதாவது 4 புரோட்டானும் 4 எலக்ட்ரானும் சேர்ந்த அமைப்பு, நட்சத்திரத்துக்குள்ள இருந்த பயங்கரமான வெப்பத்துல அதோட ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சது. அந்த ஃபியூஷன் ப்ராசஸ்ல 2 புரோட்டான்கள் நியூட்ரான்களா மாறிச்சு. புரோட்டான் நியூட்ரான் இறுதியில 2 புரோட்டான் 2 நியூட்ரான் கொண்ட நியூக்ளியஸ் உருவாச்சு. அதை சுற்றி 2 எலக்ட்ரான்கள் வந்துச்சு. அதுதான் ஹீலியம் அணு, நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த ஃபியூஷன்ல வெளியேறின சக்தி தான் பிரபஞ்சத்துல முதல் ஒளியா மின்னுச்சு. அதுதான் முதல் நட்சத்திரம். ஆனா அந்த நட்சத்திரத்துக்குள்ள நடந்த வேலை ஹீலியத்துல நின்னு போகவில்லை. கோடிக்கணக்கான டிகிரி வெப்பத்துல 3 ஹீலியம் நியூக்ளியஸ்கள் ஒன்றாக சேரும்போது 6 புரோட்டான் 6 நியூட்ரான் கொண்ட நியூக்ளியஸ் உருவாச்சு. அதை சுற்றி 6 எலக்ட்ரான்கள் சுற்ற ஆரம்பிச்சது. அதுதான் கார்பன். அதுக்கப்புறம் 8 புரோட்டான் 8 நியூட்ரான் கொண்ட நியூக்ளியஸ் உருவாச்சு. அதை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் வந்துச்சு. அதுதான் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் 12 புரோட்டான் 12 நியூட்ரான் கொண்ட மெக்னீசியம், 14 புரோட்டான் 14 நியூட்ரான் கொண்ட சிலிக்கான், இறுதியாக 26 புரோட்டான் 30 நியூட்ரான் கொண்ட நியூக்ளியஸ் உருவாச்சு. அதை சுற்றி 26 எலக்ட்ரான்கள் சுற்ற ஆரம்பிச்சது. அதுதான் இரும்பு, அயரன். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனும், நம்ம உடம்புல இருக்கிற கார்பனும், நம்ம ரத்தத்தில் இருக்கிற இரும்பும் எல்லாமே ஒரு காலத்துல நட்சத்திரங்களுக்குள்ள பிறந்தவைகள். ஆனா இந்த ஃபியூஷன் ப்ராசஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு. இரும்பு உருவானதுக்கு அப்புறம் நட்சத்திரத்தால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதோட உள்ள நடந்த பேலன்சிங் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சு பல மில்லியன் ஆண்டுகளா எரிஞ்ச அந்த ஜெயண்ட் நட்சத்திரம் இறுதியில் தன்னோட பாரத்தையே தாங்க முடியாம கலாப்ஸ் ஆனது. பிறகு பூம். சூப்பர்னோவா. ஒரே ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு முழு கேலக்சியையே குலுக்கியது. அந்த வெடிப்புல கார்பன், ஆக்சிஜன், இரும்பு எல்லா ஹெவி எலிமெண்ட்ஸும் பிரபஞ்சம் முழுக்க சிதறி போச்சு. அந்த வெடிப்புகளுக்கு அப்புறம் புதிய வாயு மேகங்கள் உருவானது. புதிய நட்சத்திரங்கள் பிறந்தது. புதிய கேலக்சிகள் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலா பிரபஞ்சம் ஒரே வேலையைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. நட்சத்திரங்களை உருவாக்குது, அதை வெடிக்க வைக்குது, மீண்டும் புதிய நட்சத்திரங்களை உருவாக்குது. அந்த பழைய நட்சத்திரங்களோட சாம்பல்
மீண்டும் புதிய நட்சத்திரங்களாக மாறிச்சு. அந்த வெடிப்புல சிதறிய தூசிகள் தான் பல பில்லியன் ஆண்டுகள் கழித்து ஒரு புதிய சூரியனாகவும் அதை சுற்றிய கோள்களாகவும் மாறப்போகுது. அதுல ஒரு சின்ன நீலக்கோள், அதுதான் நம்ம பூமி. இதுவரைக்கும் ஒரே ஒரு புரோட்டான் கொண்ட ஹைட்ரஜன்ல இருந்து 26 புரோட்டான் கொண்ட இரும்பு வரைக்கும் பலவிதமான அணுக்கள் பிறந்திருந்தது. ஆனா இந்த அணுக்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு புதிய சூரியனையும் அதை சுற்றி கோள்களையும் உருவாக்கியது? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.